தந்தி டிவி செய்தி எதிரொலியாக ஒரு வாரமாக இருளில் மூழ்கியிருந்த நெல்லை மாஞ்சோலை அருகே உள்ள ஊத்து தேயிலை தோட்ட பகுதிக்கு மீண்டும் மின்சாரம், தொலைத்தொடர்பு, குடிநீர் சேவை கிடைத்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட ஒப்பந்த காலம் முடிவதற்குள் உற்பத்தி நிறுத்தப்பட்டு தொழிலாளர்களை வெளியேற்றும் முயற்சி நடந்து வரும் நிலையில் அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் வரை அவர்களை வெளியேற்றக்கூடாது என நீதிமன்றம் கூறியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட தேயிலை தோட்ட பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் ஊத்து தேயிலை தோட்ட பகுதிக்கு செல்லும் மின் பாதையில் சேதம் ஏற்பட்டு கடந்த ஒரு வாரம் ஊத்து தேயிலை தோட்ட பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. இதனால் குடிநீர், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட சேவைகளும் தடைப்பட்டது. இதனால் அப்பகுதியே இருளில் மூழ்கியது. இது குறித்து நேரடியாக ஊத்து பகுதிக்கு சென்று தந்தி டிவியில் முக்கிய செய்தி, தலைப்புச் செய்தி, செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை அடுத்தடுத்து வெளியிடப்பட்டன. அதன் எதிரொலியாக நேற்று மின்வாரிய ஊழியர்கள் ஊத்து பகுதிக்கு நேரடியாக சென்று மின்பாதையை சீரமைத்து மின் விநியோகம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து மின்சாரம், குடிநீர், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட சேவைகளும் கிடைத்துள்ளன. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள ஊத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இதற்கு நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் அவர்களின் இன்னல்களை வெளிக்கொண்டு வந்த தந்தி டிவிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கடைகள், வீடுகள் என மெல்ல மெல்ல காலியாகி மாஞ்சோலை வெறிச்சோடி காணப்படுகிறது. நெல்லை மாஞ்சோலை பகுதியில் வசிக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அப்பகுதியை காலி செய்ய காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசின் அறிவிப்புக்காகவும் தங்களது அடுத்த கட்ட வாழ்வின் நகர்தலுக்காகவும் அங்கு வசிக்கும் குடும்பங்கள் காத்திருக்கின்றன. கடந்த 15ஆம் தேதிக்கு பிறகு மலையை விட்டு கீழே இறங்க வேண்டும் என தேயிலை நிர்வாகம் கூறியுள்ள நிலையில் இங்குள்ள பலருக்கு வீடே இல்லை எனும் சூழலில் கீழே இறங்கி எங்கே செல்வது என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இங்குள்ள சிலருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட போதிலும் ஆனால் அந்த பட்டாவிற்கான இடம் எங்கு உள்ளது என தெரியவில்லை என்று புலம்பும் மக்கள் வீடு, வேலைக்காக அரசின் உதவியை நாடி உள்ளனர். தொழில்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த எஸ்டேட் வேலை தவிர எந்த வேலையும் தெரியாது. கீழே போயிட்டு ஏதாவது புதுசாக ஒரு வேலையை பண்ணணுன்னாலும் அது ரொம்ப காலம் ஆகும் பழகி எடுத்து பார்க்குறதுக்கு. அதனால் இங்கே கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இதில் வீடே இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ வீடு இருந்தாலும் சரி நம்ம காலி பண்ணாலும் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வீடே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கே போவாங்க? அதனால தான் அப்படி உள்ள நிலைமையில தான் நாங்கள் மக்கள் ஃபுல்லாக இங்கே இருந்துகிட்ருக்கோம். இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு இலவச வீடோ பட்டாவோ எதுவுமே கொடுக்கல. பட்டாவும் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் பட்டா இருக்குது, இடம் இல்லை. பட்டா கையில் வச்சுருக்குறாங்க, ஆனால் இடம் எங்கே இருக்குன்னா இன்னும் தெரியல. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கையில் பட்டா இருக்குது, ஆனால் இடம் கிடையாது. இடத்த அவங்க எங்கே போய் தேடுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க. அந்த நிலைமையிலையும் அரசாங்கம் எங்களை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக எங்களுக்கு செய்தாக இருந்தால் அது ஒரு நல்ல முடிவாக ஒரு இடமாவே கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு வீடாகவே கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.